ஸ்ட்ராபெரி சீசன் சொல்ல முடியாது. பிடிக்கும் போது வாங்கி அது ஐஸ்கிரீம் வீட்டில் நான் பண்ண ஐஸ்கிரீம். இந்த மாதிரி சில மாவு ஐட்டம்லாம் பூச்சி வராமல் இருக்கணும்னா இதில் போட்டுருவேன். இப்போ புளி வந்து புதுசாக வாங்குறோம் இல்லைங்களா, இப்போ அவங்க வந்து இந்த புளியை வந்து ஃப்ரீசர் வைக்கக்கூடாது, அதெல்லாம் கீழே நம்ம நார்மல் இதெல்லாம் வச்சுக்கலாம், அந்த கலர் மாறாது. இது தேங்காய் பூ ட்ரைடு டெசிகேட்டட் கோகோனட். நம்ம நிறைய ஸ்வீட்ஸு லட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு மில்க் மேட் யூஸ் பண்ணிலாம் பண்ணுறோம்ல, அது வந்து இதை கோட் பண்ணுறதுக்கு. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும், அவங்களுக்கு ப்ரெஷர் ஆகுது, நைட் என்ன சமைக்கிறது, இட்லியா தோசையானா ரெண்டுமே வேணான்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் ஆல்டர்னேட்டாக குயிக்காக இந்த ஒரு டிஷ் பண்ணலாம் டின்னருக்கு என்ன சொல்லுவீங்க? குயிக்காக பண்ணுறதுன்னா கிச்சடி பண்ணலாம். இது கேவ்ரானா பிரியாணிக்கு வந்து யூஸ் பண்ணும்போது அது வாசனை வந்து நல்லாயிருக்கும். கேவ்ரா சேகோ நைலான் ஜவ்வரிசி பாயசத்துக்கு. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். பெரிய ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்கு டபுள் டோர்ல, அதுக்குள்ள என்னெல்லாம் ஸ்டஃப் பண்ணிருக்கீங்கன்னு போய் பார்க்கலாம். நிறைய வச்சிருக்கோம். நிறைய வச்சிருக்கீங்களா? வாங்க நம்ம ஓபன் பண்ணலாம். ஓகே ஓகே, என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கு உங்க ஃப்ரிட்ஜ்ல? பட்டாணி சீசனா, அதனால பட்டாணி வாங்கி உரிச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். போட்டால் இப்போ எவ்வளோ மந்த்ஸ்க்கு கெட்டு போகாமல் இருக்கும்? இதை வாங்கி அப்படியே உரிச்சு பார்த்தா 3 மாதம் வரைக்கும் இருக்கும். 3 மாதம் வரைக்கும் இருக்கும். நிறைய பேர் வந்து இதை ப்ராப்பராக பண்ணோம்னா 1 வருஷம் கூட வச்சுக்கலாம். கரெக்டாக ஃப்ரீஸ். ஆமாம், ஃப்ரீஸ் பண்ணி அதை வச்சிட்டோம்னா 1 வருஷம் கூட வச்சுக்கலாம். இது வந்து இப்போது ஸ்ட்ராபெரி சீசன் சொல்ல முடியாது. பிடிக்கும் போது வாங்கி அது ஐஸ்கிரீம் வீட்டில் நான் பண்ண ஐஸ்கிரீம் ஸ்ட்ராபெரி. இது வந்து விப்பிங் க்ரீமு, மில்க் மேடு, ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்டு, அது எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட வேண்டியது தான். நல்லா பீட் பண்ணி வைக்க. ஃப்ரெஷ்ஷான இருக்கிற ஃப்ரூட்டுங்கிறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆமாம், இது எசன்ஸ் நான் யூஸ் பண்ண மாட்டேன். கலரும் அந்த ஒரிஜினல் ஃப்ரூட்டோட கலர். அதாவது பூச்சி வராமல் இருக்கணுங்கிறதுனால நிறைய ராகி ஃப்ளவர்லாம் அந்த மாதிரி. அது மாதிரி சில பொருள்லாம் வந்து இப்போ அந்த ரவாலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்ச நாள் வெளியில் வைக்கும்போது பூச்சி வந்துடும் இல்லையா, மைதா அதெல்லாம் மட்டும் நான் இந்த மாதிரி இடத்துல போடுவேன். இதில் ரவா மைதாலாம் வைப்பீங்களா? வச்சுருக்கேன், இந்த வச்சுருக்கேன் பாருங்கள். மைதா இதெல்லாம் வந்து பூச்சி வராமல் இருக்கிற பொருளை இதில் வச்சுப்பேன். இதுலலாம் என்ன இருக்குது? இதுவும் அதே தான். இந்த மாதிரி சில மாவு ஐட்டம்லாம் பூச்சி வராமல் இருக்கணும்னா இதில் போட்டுருவேன். இப்போ இது காற்று போனால் கட்டியாக இருக்குது, அந்த மாதிரிலாம் ஆகாதா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. பூச்சி வராமல் இருக்கும். அதனால வந்து நான் சில ஐட்டம்லாம் இதில் தான் வைப்பேன். நான் ஃப்ரீசரில் வச்சுருவேன். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃப்ரிட்ஜில் இந்த பொருள்லாம் வச்சிங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும், இல்லை இப்படி வச்சிங்கன்னா அது வந்து சீக்கிரம் கெட்டு போகாது, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிப் சொல்லுங்களேன். இப்போ புளி வந்து புதுசாக வாங்குறோம் இல்லைங்களா, அந்த புளி வந்து கொஞ்சம் நாள் ஆனால் ஒரு மாதிரி கருப்பாக ஆகிடும். இப்போ அவங்க வந்து இந்த புளியை வந்து ஃப்ரீசர் வைக்கக்கூடாது, அதெல்லாம் கீழே நம்ம நார்மல் இதெல்லாம் வச்சுக்கலாம், அந்த கலர் மாறாது. இப்போ இந்த மாதிரி சீசனில் கிடைக்கிற பட்டாணி, இப்போ அந்த மொச்சை இந்த மாதிரிலாம் வருது பார்த்திங்கன்னா, அதெல்லாம் வாங்கி நம்ம அந்த மாதிரி உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸே நிறைய பேர் வந்து ஸ்ட்ராபெரி சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ்லாம் இந்த மாதிரி வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஈவன் முருங்கைக்காலாம் கூட வச்சுக்கிறாங்க. எனக்கு சிலது பிடிக்காது, பட்டாணி அந்த மாதிரி தான் நான் வச்சுருப்பேன். எனக்கு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றத நான் விரும்புவேன். பட்டாணி இப்போ சீசனால் இங்கே காலி ஆகிடும், ஒரு 10 நாளில் இங்கே காலி ஆகிடும், அந்த மாதிரி வாங்கி வைப்பேன். மற்றபடி வந்து எனக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக வந்து என்னன்னிங்கன்னா, இந்த ரவா, மைதா, அரிசி மாவு, கோதுமை மாவு இதெல்லாம் வந்து பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு இதில் வச்சுக்கலாம். நம்ம அது எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் இந்த மாதிரி இதுக்குள்ளே போட்டு அந்த மாதிரி உள்ளார வச்சிட வேண்டியதான். கவரோடய வச்சிடலாம், அதை சுற்றி உள்ளார வைக்க வேண்டியது தான். இந்த மாதிரி வேறு இது வந்து இந்த என்ன சொல்கிறது, கடல் பாசி, சைனா கிராஸ், இதில் அந்த புட்டிங் அந்த மாதிரி பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறது. நான் நிறைய புட்டிங் வீடியோலாம் போட்டிருப்பேன் நான். அந்த மாதிரி இருக்குது, அந்த ஸ்வீட் ரெசிபிஸ் தான். புட்டிங் தான் மெயினாக. இது இப்போ எவ்வளோ நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ண? இது ஓப்பன் பண்ணிட்டா கொஞ்ச நாளைக்கு, அதாவது இதை எவ்வளோ ஒரு 5 கிராம் 10 கிராம் இருக்கும். இதை ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு 2-3 தடவை நான் யூஸ் பண்ணுவேன். பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்க வேண்டியது தான். சில பொருள் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டா நம்ம யூஸ் பண்ணிடணும். சில இது வந்து இதெல்லாம் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, அப்படியே வச்சுக்க வேண்டியது தான். வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து பனங்கற்கண்டு, இதான் மருந்துக்காக யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி. இது தேங்காய் பூ ட்ரைடு டெசிகேட்டட் கோகோனட்.
தேங்காய் பூவா அது? ஆமாம், டெசிகேட்டட் கோகோனட். ஓகே மேம். இது வந்து எப்படி தேங்காய் திருவி காய வச்சு ஆமாம் காய வச்சு விற்பாங்க. நம்ம நிறைய ஸ்வீட்ஸு லட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு மில்க் மேட் யூஸ் பண்ணிலாம் பண்ணுறோம்ல, அது வந்து இதை கோட் பண்ணுறதுக்கு நிறைய யூஸ் பண்ணுவோம். நல்லா இருக்கு. இது பார்த்தது இல்லை நாங்கள். இது வந்து ஆக்சுவலாக நான் ஒரு காம்படிஷனுக்காக வாங்கினேன். இது நம்மளே வீட்லேயே தேங்காய் பூவை திருவி நம்ம மாதிரி ஃப்ரீஜில் இது பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆயிடுமா? அந்த மாதிரி ஆகிடும், மேலே வெள்ளையாக திருவி வச்சுக்கிட்டு. பட் எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும். இது ஒரு காம்படிஷனுக்காக வாங்கினேன், அதனால அப்படியே வச்சுருக்கேன். பிஸ்தா அதுதான். நம்ம இப்போ கீழே பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இங்கே மேலே நிறைய ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் வச்சிருக்கீங்க. இதெல்லாம் எப்படி அந்தந்த ஊருக்கு போனது? ஆமாம், அந்தந்த ஊருக்கு போகும்போது கொடைக்கானல் போயிருந்தப்ப, மும்பை போயிருந்தப்ப, இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது எடுத்த கூருக்கு வந்து பையன் போகும்போதெல்லாம் அவன் வாங்கிட்டு வருவான் ஃப்ரிட்ஜ் மேக்னெட். அந்த மாதிரி. இன்னும் என்னென்ன ஊருக்குலாம் உங்களுக்கு போகணும்னு ஆசை? ஆக்சுவலி எங்கே சிங்கப்பூர்லாம் போயிருக்கேன், துபாய் போகணுன்னு ஒரு ஆசை இருக்குது. துபாய் மேக்னெட் வந்து ஆமாம், துபாய் க்ரூஸில் போகணுன்னு ஒரு ஆசை இருக்குது. லண்டன், துபாய் லண்டன் அடுத்த பக்கெட். ஆமாம், சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியாலாம் போயாச்சு. ஸோ வந்து அடுத்தது வந்து துபாய் லண்டன் இதெல்லாம் பார்க்கணும் ஆசை. க்ரூஸில் போகிறீங்க? ஆமாம், க்ரூஸில் போகணும். ஆமாம், சூப்பர். சரி கீழே என்னெல்லாம் இருக்குது பார்க்கலாம். மெயினாக வந்து மாவு, இப்போ கேட்டிங்களே கிரைண்டர், மாவு எப்போவுமே இருக்கும் எப்பவுமே. அது வந்து டிபிக்கல் இந்தியன் மம்மிஸ் ஆல்வேஸ். ஆமாம் ஆமாம். நீங்க வந்து நைட்டுக்கு எப்ப பார்த்தாலும் தோசை இட்லியே பண்ணுவீங்க? டயட்டுக்கு இட்லி தோசையே பண்ண மாட்டோம். அது அடிஷ்னலாக வாரத்தில் 2 நாள் 3 நாள் அதுவும் வரும். அந்த மம்மி மாதிரி கிடையாது. இல்லை அப்படி கிடையாது. இவன் சாப்பிடவே மாட்டான் என் பையன். ஆனால் எனக்கு இட்லி தோசை வேணும். ஆனால் டெய்லியுமே நானும் சாப்பிட மாட்டேன். இடியாப்பம், உப்புமா அந்த மாதிரி மாற்றி மாற்றி, புட்டு அது மாதிரி. இட்லி மாவு ஏன் எப்போவுமே வீட்டில் வச்சுக்கிறதுனா, திடீர்னு ஒரு கெஸ்ட்டு வர்றாங்க, அந்த நேரத்தில் வந்து விதவிதமாக பண்ணுவோம். அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். அதனால் பிடிக்கலையே, ஒரு பொங்கல் பண்ணுறோம், அவங்களுக்கு பொங்கல் எனக்கு பிடிக்காதுங்க, ஒரு 2 தோசை இருந்தால் கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ ஒரு 2 தோசை ஊற்றிக்கலாம். ஆமாம். இப்போ வந்து என்ன, எல்லாருக்கும் எல்லா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும், அவங்களுக்கு ப்ரெஷர் ஆகுது நைட் என்ன சமைக்கிறது, இட்லியா தோசையானா ரெண்டுமே வேணான்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் ஆல்டர்னேட்டாக குயிக்காக இந்த ஒரு டிஷ் பண்ணலாம் டின்னருக்கு என்ன சொல்லுவீங்க? குயிக்காக பண்ணுறதுன்னா கிச்சடி பண்ணலாம், ரவா கிச்சடி. ஆமாம், கிச்சடின்னு உப்புமான்னு சொல்லக்கூடாது, அதை பிடிக்காது. அதனால் அதை வந்து நல்லா ஹெல்த்தியாக பட்டாணி கேரட்லாம் போட்டு ஒரு கிச்சடி மாதிரி பண்ணி அதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன் தேங்காய் சட்னி கொடுக்கலாம். இல்லைன்னா இப்போ இந்த அக்கி ரொட்டி அதெல்லாம் வந்து இன்ஸ்டண்ட்டாக அதுலேயே டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஏதாவது பண்ணலாம். அந்த அக்கி ரொட்டிலேயே வந்து ஏதாவது நம்ம ஆட் பண்ணி காய்கறியெல்லாம் அதில் ஆட் பண்ணி அது ஹெல்த்தியாகவும் இருக்கும். ராகியில் ரொட்டி பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து பண்ணுறது. அதை வந்து இப்போ சப்பாத்தின்னா நிறைய பேர் யோசிக்கிறாங்க, சப்பாத்தி போடணும் அப்படின்னு. சப்பாத்தி போடுறதுக்கு பதிலாக சப்பாத்தி மாவுலேயே கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் காய்கறிலாம் போட்டு அதை வந்து ஒரு லைக் அக்கி ரொட்டி மாதிரி, அதை கோதுமை அடை நம்ம உரப்படை செய்கிற மாதிரி கோதுமையிலையும் செய்யலாம், உரப்படை மாதிரி. ஆமாம், கோதுமை மாவு, வெங்காயம், கொஞ்சம் மிளகாத்தூள், சோம்புத்தூள் இதெல்லாம் போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் அரிஞ்சு போட்டு அதை வந்து நல்லா மெலிசா தட்டணும், ஊற்றக்கூடாது, அப்படியே தட்டணும். ஆமாம் ஆமாம், வச்சு தட்டணும், தோசைகளை தட்டணும். உங்களுக்கு தட்ட வரலை அப்படின்னா கொஞ்சம் லூஸ் ஆக்கிக்கிட்டு அப்படியே அதாவது கோதுமை தோசை தான், பட் அதை வந்து அடையாக அப்படி பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடையாக தட்டணும்னா அடை, தண்ணியை கொஞ்சம் ஊற்றி கரைச்சா கோதுமை தோசை, அதுதான். ராகியில் பண்ணலாம், அதெல்லாம் வந்து பண்ணலாம். புட்டு, ஆமாம், புட்டு வந்து பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சிவப்பரிசி புட்டு, இப்போ கருப்பு கவுனி அரிசி இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம், காட்டு யானை அரிசி இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியான அரிசி இல்லைங்களா. அதனால் அதெல்லாம் அரைச்சி வச்சுக்கிட்டு அதிலலாம் ஒரு நாளைக்கு பட்டு அந்த மாதிரி மில்லட்ஸ் வந்து நைட்டில் எடுக்கிறத விட பகலில் எடுக்கிறது நல்லது. நைட்டில் கொஞ்சம் லைட்டாக ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். முட்டை எப்போவுமே இருக்கும். அப்புறம் வந்து என்ன ஃப்ரெஷ் க்ரீமு, அதாவது இந்த சாசஸ்ஸு ரோஸ் மில்க்கு, நன்னாரி சர்பத்து, அப்புறம் வந்து இந்த பாஸ்தாவோட அரிகனா அந்த ஆமாம் இதெல்லாம் வந்து மில்க் மேடு இது. ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் வச்சுருப்போம். அந்த சோயா சாஸு, சில்லி சாஸு. ஆமாம் ஆமாம், இது கேவ்ரா. ஆக்சுவலாக அந்த கேவ்ரா வந்து இந்த பேண்டன் லீஃப் மாதிரி அதோட எசன்ஸ் இது. இது பிரியாணிக்கு யூஸ் பண்ணுறது, பிரியாணிக்கு. ஆமாம் ஆமாம். இது என்ன பண்ணுவது போட்டா? பிரியாணிக்கு போட்டால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது பாருங்கள், கேவ்ரா வாட்டர். ஆக்சுவலாக பிரியாணிக்கு இப்போ புலாவ் அந்த மாதிரி இருக்குது. பிரியாணிக்கு வந்து யூஸ் பண்ணும்போது அது வாசனை வந்து நல்லாயிருக்கும் கேவ்ரா.
டிஃபரெண்டா ஆமா. இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இது கேள்விப்படுறேன். ஆமா. ஓகே, அடுத்து வேற என்ன பொருட்களா இருக்கு? சுண்ணாம்பு யாராவது வந்தால் வெத்தலை பாக்கு போடுவாங்கல்ல, அவங்க அதெல்லாம் கேட்பாங்க. எல்லாமே இருக்கு உங்க வீட்ல. ஆமா. யாரு வந்தாலும் கெஸ்ட் இப்போ இந்த கேவ்ரா வாட்டர் இப்படி திறந்தோன்னா வாசனை எப்படி இருக்கு பாருங்க, அவ்வளோ நல்லா இருக்கும் அது. இது கஸ்தூரி மெத்தியா? இல்லை, இது பேசில், பேசில்னா ட்ரைடு பேசில். ஆமாம் ட்ரை பண்ணி வச்சிருக்காங்க. ஆமாம் வச்சுருக்கோம். இதெல்லாம் பாஸ்தாக்கு சீசனிங்க்கு. சூப்பர் மேம், நல்லா இருக்கு மேம். சூப்பர் மார்க்கெட்டே போவோம் நம்ம வீட்ல. ஆமாம், தைமு. இது டைம் ஆமா, இது எல்லாமே இதெல்லாம் இட்டாலியன் டிஷ்ஷுக்கு யூஸ் பண்றது. தைமு, அந்த பேசில், பார்ஸ்லி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இட்டாலியன் ஃபுட்டுக்கு யூஸ் பண்றது. இதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் தெரியுது. ஆமா ஒரே மாதிரி தெரியுது. ஆமா, ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவர் இருக்கும். இது பார்த்தா கொத்தமல்லி மாதிரியே இருக்கே. இல்ல ஆக்சுவலா அது வந்து இந்தியன் கொத்தமல்லின்னு வச்சுக்கலாம். ஆமா, அந்த மாதிரி ஆமா ஃபாரின் கொத்தமல்லியை ட்ரை ஆமா பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா, அந்த மாதிரி. நல்லா இருக்கு. சூப்பர். இது சக்கரையா? இல்ல இது வந்து சக்கரை இல்லையா? சக்கரை இல்ல, இது வந்து சேகோ, குட்டி குட்டி நைலான் ஜவ்வரிசி. புரியுற மாதிரி. நைலான் ஜவ்வரிசி. ஓகே. பாயசத்துக்கு. பாயசத்துக்கு யூஸ் ஆமா, பண்ற பாயசத்துக்கு. சாகோ ஜவ்வரிசி. ஜவ்வரிசி. இது வந்து அதுதான் டாக்கோ சாஸ். ஓ, டாக்கோ சாஸ். நல்லா இருக்கே இது. ஆமா, டாக்கோஸ்க்காக நீங்க பண்ணதா இல்ல வந்து ஓகே, வெளில வாங்குனது. வாங்குனது? ஓகே, டன். சோ அடுத்து சோயா சாஸ், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அதெல்லாம் அப்படி இருக்கும். பேசிக்கான பேசிக். ஆமா. அடுத்து இங்க என்ன இருக்கு? பானிட்டரி மாவு. ஆமா, பூ 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 ஆமா, பூ அதெல்லாம் வச்சிருப்பேன். இங்க பருப்பு வகைகளும் வைப்பீங்களா? பருப்பு எல்லாம் வைக்க மாட்டேன். பருப்பெல்லாம் அப்பப்போ யூஸ் பண்ணிடுறோம்ல. மாவு மட்டும் கொஞ்சம் வைப்பேன், இதில் ஃப்ரீசரில் வைப்பேன். அதுதான். கீழே என்ன? கீழே வந்து காய்கறி எல்லாமே. சூப்பர் மேம். ஒரு மினி சூப்பர் மார்க்கெட்க்கு வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு. நல்லா இருக்கு உங்களோட ஃப்ரிட்ஜ். என்ன வேணும், எந்த கெஸ்ட் எப்ப வந்தாலும் ஆமா, எல்லாமே வச்சிருப்போம். இந்தியன் டு ஆமா, இந்தோனேஷியா இட்டாலியன். ஆமா, கண்டிப்பா. நல்லா இருந்துச்சு உங்களோட ஃப்ரிட்ஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ணது. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம்.